ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லக்ஷ்மி கிருஷ்ணாவோட ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஹேர் ஆயிலோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, யாரெல்லாம் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஹேர் ஆயில பத்தினா ஃபுல் டீடைல் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். 32 ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துதான் இந்த ஹேர் ஆயில வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இதோட மெயினான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்லா, பிரிங்கராஜ், ஹைபிஸ்கஸ், நீம் அண்ட் கோகோனட் ஆயில். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இதோட மெயினான இன்கிரீடியன்ஸ். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்றதால ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கேல்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்பும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் ஆயில என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ட்ரை ஹேரை சாஃப்டா மாத்துறதுக்காகவும் ட்ராண்ட்ரஃப் வந்து குறைக்கிறதுக்காகவும் ஹேரோட ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்காகவும் இந்த ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஹேர் ஆயில எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஜென்ட்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து லைட்டா வந்து மசாஜ் பண்ணா போதும். இதை எப்போ இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எப்போ ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல ஓவர் நைட் விட்டுட்டு கூட நீங்க வந்து மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபாலும் குறையும். ஸ்கால்பை வந்து நல்லா கிளீனா வச்சிருக்கும். ட்ராண்ட்ரஃப் வந்து ஸ்லோவா தான் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணும். ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா வச்சிருக்கும். இந்த ஹேர் ஆயிலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வந்து வரலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹெவியான ஒரு ஆயிலி ஃபீல் வந்து வரும். சோ நம்ம வந்து பேஸ்டேஜ் பார்த்துட்டு யூஸ் பண்றதா ரொம்பவே நல்லது இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது. இந்த ஹேர் ஆயில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் ஆர் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் ட்ரை ஹேரை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 4 வீக்ஸ் ஆகுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு 3 to 4 வீக்ஸ் அப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்மே இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்ம இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம்னா உடனே வந்து 1 மந்த்ல வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து நல்ல லென்த்தாலாம் வளர போறது கிடையாது. ஸ்லோவா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலா பார்க்கும்போது லக்ஷ்மி கிருஷ்ணா ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு நல்ல ஹேர் ஆயில் தான். இதுல வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். ஹேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுமே வந்து கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.